5 5 விஷயம் தான் சொல்லுவேன். 5 விஷயம் சொல்றேன். ஓகே. அதுக்கு முன்ன 6வது விஷயம் ஒண்ணு சொல்றேன். போனஸ் 6வது விஷயம். 6வது விஷயத்த சொல்லிடுறேன். தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி ஸ்வெக். தீபாவளி ஸ்வெக்கு பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்கு. ஓகே. எல்லாம் தீபாவளி ஈவு, தீபாவளி முதல் நாள், 2வது நாள் அது இதுன்னு அசத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாப்பாடுலாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். சாப்பாடுலாம் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. பழகி போச்சு, என்ன பண்ணுறது. நானும் தான் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன துணுக்கு டிப்ஸு ஐடியா சாப்பிடுங்க. முடிஞ்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சாப்பாடு ரொம்ப ஹெவியாக இருக்கும். பிரியாணி, ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, அந்த 2 இந்த 2 அப்புறம் கேக்கு அது இதுன்னு அசத்துறாங்க. எல்லாம் அப்படியே கோலாகலமாக போயிட்டுருக்கு. ஸோ சாப்பாடில் கவனமாக இருங்க. ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். ஓகே. நாளைக்கு தீபாவளி. செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை தீபாவளி. திங்கக்கிழமை தீபாவளி. ஸோ ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை எல்லாம் விருதுல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சனிக்கிழமை முடிஞ்சா இப்போ வந்து காலையில் பசியாடுறீங்களா, லஞ்ச், சாயங்காலம் ராத்திரி சாப்பாடை முடிஞ்சால் ஃபாஸ்டிங் பண்ணுங்கள். ஓகே. ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விருந்துக்கு போகிற மாதிரி இருக்கும். நேராக காலைல எழுந்து குளிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு நல்லா வேலை முடிச்சு வயிறை சுத்தமாக க்ளியராக வச்சுக்கோங்க. நேராக விருந்தில் போய் ஜாயின் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹெவியாக சாப்பிடுங்க. ஸோ அந்த இம்பேக்ட் உங்களுக்கு தெரியாது, அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. நீங்கள் சாப்பிடலாம், நல்லா பசியோடு இருப்பீங்க, நல்லா சாப்பிடுங்க. சரியா? முடிஞ்சால் ஃபாஸ்டிங் பண்ணுங்கள். நான் என்ன செய்வேன்னா என்னோடய ஐடியா சொல்கிறேன். நீங்கள் என்ன செஞ்ச எனக்கு என்ன அப்படின்றீங்களா? இல்லை இல்லை, இது ஒரு ஐடியா, ஒரு நல்ல நல்ல விஷயம் இருக்குது எனக்கு. ஃபீலிங் குட் ஐடியா, அதாவது நல்லா 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 ஃபீல் பண்ணோம். ஓகே. சாப்பிட்ற முன்னுக்கு நான் ஒரு 16 மணி நேரம் முடிஞ்சா, இல்லை 10 மணி நேரம், குறைஞ்சது 10 மணி நேரம், கூட கூட போனால் 16 மணி நேரம் 18 மணி நேரம் நான் ஃபாஸ்டிங் பண்ணுவேன். ஃபாஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விருந்தில் போய் பூந்து விளையாடுவேன். பிரியாணி, ஆட்டிறைச்சி, அது இதுன்னு. ஓகே. அந்த ஃபார்முலாவை நீங்கள் பின்பற்றலாம். இன்ட்ரெஸ்டாக இருக்கா, பின்பற்றுங்க. ஸோ சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுங்க, கோலாகலமாக கொண்டாடுங்க, சிறப்பாக கொண்டாடுங்க. சாப்பாடு விஷயத்தில் நல்லா சாப்பிடுங்க, உங்கள் இஷ்டம். நான் உங்களை ஜட்ஜ் பண்ண கிடையாது. என்ன வேணும்னு சாப்பிடுங்க. ஆனால் பாருங்க, தீபாவளி அன்னைக்கு ஏதோ உங்களுக்கு குழப்படி ஆகிடக்கூடாதுன்னு தான் அதை சொல்கிறேன். ஃபாஸ்டிங் பண்ணுங்கள். ஒரு 10 மணி நேரம் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுங்க. இல்லை காலைல பசிறீங்களா, ஒரு 2 நேரம் சாப்பிடாமல் இருந்துட்டு நைட்டு விருந்து, தீபாவளி விருந்து போய் சாப்பிடுங்க. சரியா? அப்புறம் ட்ராவலிங், இங்கே பார்த்தாலும் எல்லாம் ட்ராவலிங் பண்ணுறாங்க. சரியான ஜேமு, பார்க்கிங் கிடைக்கல, அது இதுன்னு ரொம்ப டென்ஷனு, ரொம்ப பரபரப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு. கடைசி நேரம் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு சில பேர் வெள்ளிக்கிழமை முடியுது, சில பேர் லீவ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இங்கே வந்து ஃபேமிலியோடு போயிட்டுருக்கீங்க காடியில், இது ரிலாக்ஸாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக நிறைய தண்ணி குடிங்க, ரிலாக்ஸாக குடும்பத்தோட என்ஜாய் பண்ண பாருங்கள். வேறு பிள்ளைங்களோட போயிட்டுருப்பாங்க, ரொம்ப டென்ஷனான ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஓகே. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, மூச்சு நல்லா எடுங்க, விடுங்க. அதாவது ஸ்பைன்லேருந்து இழுக்கணும். ஸ்பைன், அடிவேர்னு கூட சொல்லலாம். அடிவேர்லேருந்து கூட நீங்கள் இழுக்கலாம். மூச்சை ஒரு 2 தடவை முதல்ல இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. உங்கள் பயணம் வந்து பாதுகாப்பானதாக சிறப்பாக இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏர்லியாக கிளம்புங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இப்போ எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமான பாசிட்டிவான வார்த்தை போவீங்க. ஏன்னா டிரைவிங் பண்ணுறீங்க, எந்த பிரச்சனையும் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுங்க, சேஃபாக டிரைவிங் பண்ணுங்கள். அது 2வது. 1வது வந்து சாப்பாடு, 2வது வந்து டிரைவிங், 3வது வந்து பட்டாசு வெடிக்கிறாங்க. எல்லாம் பட்டாசு
பட்டாசு வெடிக்க சட்டப்படி குற்றம், சட்டம் கடுமையாக இருக்குது அது இதுன்னாங்க. எங்கள் பட்டாசு கடை ஒரு இன்ச்சுக்கு ஒரு இடத்துல பட்டாசு கடை இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை, அது அவங்க இஷ்டம். பட்டாசு வெடிங்க, பாதுகாப்பாக வெடிங்க, முடிஞ்சால் மத்தாப்பு வெடிங்க, பாதுகாப்பாக இருக்குங்க, சுற்றி கவனிச்சிக்கங்க. ஓகே, சுற்றி சுற்றுச்சூழல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. பட்டாசு வெடிங்க, கவனமாக வெடிங்க. ஓகே, பிள்ளைங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தீங்கன்னா கவனமாக பார்த்து பட்டாசு வாங்கி கொடுங்க. ஸோ தீபாவளி டைமு பட்டாசை பார்த்து விடிங்க. இல்லை நீங்கள் பிரச்சனை இல்லை, அது உங்கள் இஷ்டம். சரியா? சில பேர் மத்தாப்பூ கொளுத்துவாங்க. ஓகே, அதை பார்த்து கவனமாக கொளுத்துங்க, சந்தோஷமாக கொண்டாடுங்க. பயப்படுறதுக்காக சொல்லு, தைரியமாக சந்தோஷமாக கொண்டாடுங்க, கவனமாக இருங்க, சுற்றி நாளுக்கு கவனிச்சிக்கங்க, கவனமாக இருங்க, கவனமாக பார்த்தா பட்டாசு எடுங்க, கொளுத்துங்க, தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுங்க. தீபாவளி ஸ்வே இது 3வது. 4வது, ரொம்ப பேர் தண்ணியில் இறங்கிடுவாங்க. ஆற்றுல இல்லை, இந்த மாதிரி ஆற்றுல இல்லை, தண்ணியில் இறங்கிடுவாங்க. கொக்கோ கோலா, சோயாபீன், பெப்சி, சாசி, 100+ இடல், வேறு தண்ணி. தீபாவளி வந்து ஸ்பெஷல் கால்ஸ்பர்க், கினஸ்தால், ஃபாரின் இம்போர்ட் பண்ண தண்ணிங்க, பிளாக் லேபிள், எக்ஸோ, கிங்ஃபிஷர், அது இதுன்னு அப்படி கட்டணம் அடிக்க வைக்கிறாங்க. ரொம்ப செலவு பண்ணுறாங்க தண்ணிக்கு. ஓகே, அது உங்கள் இஷ்டம். அதை பற்றி நான் சொல்ல. தீபாவளி ஸ்வைக், தண்ணி குடிங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் பார்த்துக்குங்க, தீபாவளி டைமு நீங்கள் குடிச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ விருந்து போய் குடிக்கிறீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்ட் பண்ணுற இது இருக்கணும். ஓகே, ரெஸ்ட் பண்ணுற ஒரு சாஸ் இருக்கணும். சொந்தக்காரவங்க வீட்டில் இருக்குங்க, அண்ணன் தம்பிங்க தண்ணி நிறைய குடிச்சு ஹெவியாக குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். இல்லை காடியில் போகிறீங்களா, காடியில் உட்காந்து கொஞ்சம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியராக வரணும், அதுக்கப்புறம் கிளம்புங்க. ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறீங்களா, தண்ணி அடிக்காமல் இருக்கிறது நல்லது. ஆல்கஹால்லாம் எடுக்காதீங்க. ஓகே, ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறீங்க, ஆல்கஹால் எடுக்காதீங்க. ஒரு நெஸ்கஃபே குடிச்சிட்டு ஓடுங்க, சும்மா கின்னுன்னு இருக்கும். ஓகே, அப்போ நல்லா தூங்கிக்குங்க. தூக்கம் ரொம்ப வருதா, காடி வரமா பார்க் பண்ணிட்டு தூங்குங்க. நல்லா தூங்கிட்டு அப்புறம் தீபாவளி கொண்டாடலாம். ஓகே, தீபாவளி ஸ்வாக் அது 4வது. ஓகே, 5வது என்னன்னா, செலவு பண்ணுங்க. சில பேர் அங்கப்பா கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு, தீபாவளி அங்கப்பா கொடுப்பாங்க, அதான் பிள்ளைங்களுக்கு சந்தோஷம். பிள்ளைங்களுக்கு தான் தீபாவளி, அவங்க அதை என்ஜாய் பண்ணி கொண்டாடுறாங்க. நமக்கு என்ஜாய் பண்ண தெரியல, தண்ணி அது இதுன்னு. அப்போ பிரச்சனை இல்லை, உங்கள் இஷ்டம், என்ஜாய் பண்ணுங்கள். அங்கப்பா ஒரு அளவு வச்சுக்கோங்க, ஒரு அளவு, ஒரு 2000 எடுக்கிறீங்களா, எல்லாருமே நம்ம சந்தோஷப்படுத்த முடியாது, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொடுங்க. ஓகே, சில பேர் அனாதை இல்லங்களுக்கெல்லாம் போய் நிறையா நன்கொடையெல்லாம் கொடுப்பாங்க, நிறைய பலகாரங்கள்லாம் வழங்குவாங்க, நல்ல விஷயம். மற்றவங்க மனசு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி தீபாவளி இல்லை. அதுதான் உண்மையான தீபாவளி, மற்றவங்க மனசை சந்தோஷப்படுத்துறது. நரகாசுரன் செத்துறாரு, அதனால தீபாவளி கொண்டாடுறாங்க. அங்கே நரகாசுரனை வீழ்த்திட்டாங்க, அதனால தீபாவளி கொண்டாடுறாங்க. அது அடுத்தது ஒரு சரித்திர கதை. அனாதை இல்லத்துக்கு போய் நிறையா நன்கொடை கொடுப்பாங்க, பலகாரம். சில பேர் முதியோர் இல்லத்துக்கு போய் விருந்தே வைப்பாங்க, அவங்களாம் பாராட்டுகள், ஹாப்பி தீபாவளி ஸ்வாக். சில பேர் கோயில்களில் போய் அன்னதானம்லாம் போடுவாங்க. ஓகே, சில பேர் வீட்டிலே விருந்து வைப்பாங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். மற்றவங்க மனசு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி தீபாவளி கிடையாது. சில பேர் அம்மா அப்பாவுக்கு புதுசாக துணி வாங்கி கொடுப்பாங்க, நகைகள் வாங்கி கொடுப்பாங்க. ஓகே, இது 5வது. ஓகே, மற்றவங்க மனசு சந்தோஷப்படுறது தான் உண்மையான தீபாவளி. பொய்யான தீபாவளின்னு சொல்லல, சிறப்பான தீபாவளி. மற்றவங்க மனசு சந்தோஷப்படுத்தின ஒரு வைப்ரேஷன் வரும் நமக்கு, நம்மளே அப்படியே சந்தோஷமான மாதிரி, அது வேறு லெவலில் அந்த ஃபீலிங். ஓகே, இது 5வது. போனஸ் 6வது. என்ன பேசலாம், போனஸ் 6வது என்ன தகவல் சொல்லலாம் மக்களுக்கு? 6வது போனஸ் வந்து தீபாவளி வந்து நல்ல சிறப்பாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக கொண்டாடுமா. ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள்,
திடலில் போய் ஜாகிங் பண்ணுங்கள். வீட்டு பக்கத்தில் திடல் இருக்கா, போய் நடங்க. சூரிய வெளிச்சம் படுற மாதிரி ஒரு இடத்துல போய் நடங்க. ஓடுங்க. ஜிம்முக்கு போங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்கள். யோகா பண்ணுங்கள். ஓகே. இல்லை சில பேர் தைச்சி பழகுவாங்க, சில பேர் ஊஷு பழகுவாங்க, சில பேர் அவங்க இப்போ பார்த்துருப்பீங்க ஒருத்தர் நாய் கூட்டிகிட்டு போனது. அந்த மாதிரி நாய் அவங்க பெட் அவங்க செல்ல பிராணியை கூட்டிகிட்டு நடக்க போவாங்க. அதுவும் நல்லது. செல்ல பிராணிகள் விளையாடுவாங்க, ஓடுவாங்க. இப்படியா பிராணிகள்லாம் வேறு லெவல். அதுவும் சேர்ந்து தீபாவளி கொண்டாடுங்க. ஸோ ஆரோக்கியமான தீபாவளி கொண்டாட ஜிம்முக்கு போங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஜாகிங் போங்க. போயிட்டு அப்புறம் தீபாவளி தான் போங்க. அது வேறு லெவலில் இருக்கும். அட்லீஸ்ட் நடங்க. நடந்துட்டு அப்புறம் போய் வீட்டில் குளிச்சுட்டு எண்ணெய்லாம் வச்சு சேக்கெல்லாம் வச்சு குளிச்சுட்டு நல்லா இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க. தீபாவளி கொண்டாடுங்க. தீபாவளி ஸ்வாக். ஓகே. 5 விஷயம் சொன்னேன். 6வது போனஸ் ஒன்று சொல்லியிருக்கேன். ஓகே. மொத்தம் 7 ஆயிடுச்சு. 7 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். குறைச்சிடாதீங்க. 7 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஆரம்பத்திலே 6வது வந்துடுச்சு. இப்போ இது வந்து போனஸ் 7 சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலே 6 வந்துட்டு அப்புறம் 1லேருந்து 5க்கு வந்தேன். இப்போ 7 ஆயிடுச்சு. 7 தான் போனஸ். சரியா? தீபாவளி ஸ்வாக். எல்லோருக்கும் என் இனியம் கலந்த இதயம் கனிந்த தீபாவளி வாழ்த்துக்கள். சரியா? சந்தோஷமாக கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க, ஆனந்தமாக கொண்டாடுங்க, ஆரோக்கியமாக கொண்டாடுங்க, அன்போடு கொண்டாடுங்க, பாசத்தோடு கொண்டாடுங்க, கோபத்தெல்லாம் தள்ளி வைங்க, பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணுங்கள், சிறப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுங்க. வருஷம் முழுக்க தீபாவளி தான். மனசு சந்தோஷமாக இருந்தாலே வருஷம் முழுக்க தீபாவளி தான். சரியா? ஓகே. ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோ சந்திப்போமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா என்னோடய மெசேஜ்லாம் உங்களுக்கு? நல்லா இருக்கா அந்த தகவல்லாம்? ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுதந்திரமாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உலகம் முழுக்க உள்ள எல்லா தமிழர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். உலகம் முழுக்க இருக்க எல்லா தமிழும் என் இனிய கனிந்த தீபாவளி வாழ்த்துக்கள். உலகம் முழுக்க இருக்க எல்லா மனிதர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ஒரு பிரார்த்தனை பண்ணுறேன். உலகம் முழுக்க எல்லாருக்கும். ஓகே, ஸ்பெஷல் பிரார்த்தனை. ஓகேயா? அடுத்த வீடியோ சந்திப்போமா? எப்படி தீபாவளி வாழ்த்துக்கள். சிறப்பு, மிகச்சிறப்பு. தீபாவளி ஸ்வாக்.